இப்போ வாங்க ஒரு புடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது சும்மா கழுவி காய போட்டு நான் மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த மாவில் தான் செய்ய போகிறேன். இந்த கப்பால் 2 கப்பு எடுத்துக்குவோம். அதுக்கு இப்போ 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிருவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ மாவில் ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா இனிப்பு போடுறோம். கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் அந்த திருவி வச்ச தேங்காய் வதக்கெல்லாம் இல்லை, சும்மா திருவி அப்படியே பச்சையாகவும் போடுறேன். அப்படியே போட்டுக்குவோம். அப்புறம் அந்த வெல்லம் போட்டு கொதிக்க வச்சோமா அந்த தண்ணி அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். கிண்டி பார்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு ஊற்றி கிண்டிக்குவோம். துணி போடணும். மாவெல்லாம் எல்லாம் பிசைஞ்சு எடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் எடுத்து இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த தட்டிலே வச்சுருவோம். அவ்வளோதான். இது மாதிரி இடம் விடாமல் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் ஆவி வந்தோன்னா மறுபடியும் பிடிச்சி மீதம் இருந்ததுன்னா மறுபடியும் அது மேலேயே ஒரு ஆவி வந்தோன்னா அது மேலே வச்சுக்கலாம். எல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். இதை இப்போ வச்சுருவோம். இப்போ மீதம் மாவு இருக்குது. இதை பிடிச்சிட்டு நான் இது மேலே கொஞ்சம் ஆவி வந்தோன்னே இது மேலேயே வச்சு அவிச்சு எடுத்துடலாம். இப்போ வச்சு மூடி வச்சுருவோம். நீங்களாம் இப்போ ஆவி வந்த பிறகு இதை வந்து இதையும் மேலேயே வச்சுக்கலாம். ஆவி வந்தோன்னே வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஒரே இதில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து சும்மா அரிசியை கழுவி காய போட்டு விசிலில் அரைச்சிட்டு வந்தது தான். வேறு ஒன்றும் இல்லை. அவிச்ச மாவெல்லாம் கிடையாது. சும்மா பச்சை மாவு தான். நான் வெந்த பிறகு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துருவோம். எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கொழுக்கட்டையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்திருக்கு. செமையாக வந்திருக்கு. இடித்து சலித்து அவிச்சு எல்லாம் செய்கிறதுக்கு 5 நிமிஷத்தில் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ பிள்ளைங்கெல்லாம் திங்கிறதுக்கு வேணும்னாங்க, நான் உடனே ரெடி பண்ணிட்டேன் கொழுக்கட்டை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.